ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி. இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் மாஸ்க்கும் அது கூடவே நம்ம வாரத்துக்கு எத்தனை நாள் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணலாம், எத்தனை நாள் ஆயில் அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வாரத்துக்கு எத்தனை நாள் ஆயில் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் என்னோடய ஹேருக்கு என்னோடய ஹேர் ட்ரை ஹேர் தான். ஆனாலுமே வாரத்துக்கு 3 நாள் கண்டிப்பாக ஆயில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. அதுவுமே ஆயில் அப்ளை பண்ணுறது குளிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இப்போலாம் அப்ளை ஃபஸ்ட்டில் நான் முதல்ல ஆயில் அப்ளை பண்ணினேன். இப்போ மேக்ஸிமம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தாங்க அப்ளை பண்ணுறேன். 2 மணி நேரத்துக்கு முன்னாடியுமே நல்லா ஆயிலை டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணி அதுக்கப்புறமா நான் அப்ளை பண்ணுறேன். எதனால் டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆயில் கொஞ்சம் வார்மாக இருக்கும்போது அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கேல்போட ஃபோர்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகும்போது நம்ம அப்ளை பண்ணுற ஆயில் நல்ல ஸ்கேல்புக்குள்ளே பெனிட்ரேட் ஆகி நம்ம அப்ளை பண்ணுற ஆயிலோட ஃபுல் பெனிஃபிட்ஸுமே நமக்கு கிடைக்கும். அதனால் மேக்ஸிமம் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஆயிலை டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். உங்களால் வாரத்துக்கு 2 டைம் இல்லை 3 டைம் அப்ளை பண்ண முடியல அப்படின்னா வாரத்தில் ஒரு நாளாவது நல்ல உங்கள் ஹேருக்கு நல்ல குளிர ஸ்கேல்ப்லையும் சரி ஹேரோட லென்த்லேயும் சரி ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 2 மணி நேரம், முடிஞ்ச அளவுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியாவது நல்ல ஆயில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஹேர் மாஸ்க் வாரத்துக்கு எத்தனை நாள் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்லாம் வாரத்துக்கு 2 நாள் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு வந்தேன். அப்படி அப்ளை பண்ணிட்டு வரும்போது எனக்கு மேக்ஸிமம் ஹேர் ஃபால் அதிகமாக இல்லை. ஆனாலுமே கொஞ்சம் அப்பப்போ 10 ஒரு நாளைக்கு 10-20 முடி உதிர்ந்துட்டே தான் இருந்தது. அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நானாக யோசித்தது என்னென்னா, நம்ம அடிக்கடி ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஸ்கேல்ப் மேபி வீக் ஆகுதோ அப்படி சொல்லிட்டு நான் நினச்சேன். ஏன்னா நம்ம ஹேர் மாஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கேல்போட ஃபோர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகிருக்கும்போது நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கும். அதே மாதிரி நம்ம வாரத்துக்கு 2 நாள் அப்படின்ட்டு ஒரு மாதத்துக்கு 8 டைம் போடும்போது நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸ் ரொம்பவே வீக் ஆகுதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் இப்போலாம் வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்களுமே வாரத்துக்கு ஒரு டைம், அப்படி இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு டைமாவது ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுங்கள். நானுமே ஹேர் குட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது எனக்கு நான் ஃபஸ்ட்டு நம்மளும் நம்ம ஹேரை கேர் பண்ணலாம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வாரத்துக்கு 3 நாள் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுவேங்க. ஆனால் வாரத்துக்கு ஒரு டைம் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுவேனா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நான் 15 நாளைக்கு ஒரு டைம் கண்டிப்பாக ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுவேன். அப்படி அப்ளை பண்ணுற ஹேர் மாஸ்க்கு விதவிதமாலாம் நான் அப்ளை பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் எனக்கு செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை இதெல்லாம் கிடைக்காது. அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்மகிட்ட எதுவுமே இருக்காது. அப்படிங்கிறப்போ நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன பண்ணேன் அப்படின்னா, வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தாங்க நான் என்னோடய ஹேர் குட் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் யூஸ் பண்ணது வெந்தயம், சின்ன வெங்காயம், அலோவேரா, இந்த 3 எங்கள் வீட்டில் எப்போவுமே கம்பல்சரி இருக்கும். அதனால் நான் இந்த 3 மட்டும்தாங்க 15 நாளைக்கு ஒரு டைம் இந்த ஹேர் மாஸ்க்கு நான் யூஸ் பண்ணிட்டு வரும்போதே எனக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடச்சிது. அப்புறம் ஆயில் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நான் என்னோடய ஆயிலை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு பாதாம் ஆயிலுக்கு மாறினேன். அதுக்கப்புறம் எனக்கு பாதாம் ஆயிலுமே ஓரளவு என்னோடய ஹேர் நல்லா சாஃப்டாகவும் சில்கியாகவும் இருந்தது. ஆனால் ஹேர் க்ரோத் ரொம்ப இல்லை, ஓரளவு தான் இருந்தது. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் கேஸ்டர் ஆயில் தாங்க யூஸ் பண்ணேன். அதுவுமே கேஸ்டர் ஆயில் கடையில் ரொம்ப ராயலாகவும் குவாலிட்டியாகவும் வாங்கி யூஸ் பண்ணலை. வீட்டில் உள்ள, அதாவது என்ன சொல்கிறது, பால் கறக்கிறதுக்கு மாட்டுக்கு பால் மடியில் விளக்கெண்ணெய் தேய்ச்சி பால் கறப்பாங்க. அதுக்கு வாங்கி வச்சுருந்த கேஸ்டர் ஆயில் தான் நான் என்னோடய ஹேருக்கு என்னோட தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா பாதாம் ஆயிலோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணேன். அதுவுமே எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிது. அதுக்கப்புறமா தான் நான் கேஸ்டர் ஆயிலை என்னோட ஹேர் குட் ஜர்னியில் நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் கிராமத்தில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஹேர் குட் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது கிராமத்தில் தான் இருந்தேன், எங்களோட கிராமத்தில். அதுக்கப்புறமா நான் கிராமத்தில் கிடைக்கிற கரிசலாங்கண்ணி, வெந்தயம், அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போய் கேட்டு செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, இந்த மாதிரி சின்ன சின்ன நமக்கு எது இன்க்ரீடியன்ட் கிடைக்குதோ அதை வச்சு நான் ஃபஸ்ட்டு வீட்டிலே ஆயில் ரெடி பண்ணி அதை தான் அப்ளை பண்ணி அதுவுமே எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுத்தது. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நல்ல ஒரு ஹேர் க்ரோத்லேயும் சரி ஹேரோட ஸ்ட்ரக்சர்லேயும் சரி நல்ல ஒரு மாற்றம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தாங்க நான் ரொம்ப அதிகமாக கேர் கொடுக்க ஆரம்பித்தேன். மற்றபடி நீங்களும் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஹேர் கேர் கொடுக்குறீங்க அப்படிங்கன்னா ரொம்ப மெனக்கெடுத்துலாம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில்
உங்ககிட்ட எது இருக்கோ அதை வச்சு கேர் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அதை விட்டுட்டு நம்மகிட்ட இல்லாத பொருளை வச்சு நம்ம ஹேர் கேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்துட்டு ஹேர் கேர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹேர் ஆயில் ரெடி பண்ண எதுவுமே இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க வெந்தயத்தையும் சின்ன வெங்காயத்தையுமே தட்டி போட்டு அதை வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் லோ ஃப்ளேமில் வந்துட்டு நல்லா பாயில் பண்ணி அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை வந்துட்டு ஹேருக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. அதுவுமே உங்களுக்கு வந்துட்டு ஹேர் ஃபாலையுமே கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சரி, இப்போ வாங்க நான் இன்றைக்கி என்ன ஹேர் மாஸ்க் எடுத்துருக்கேன் சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆளுங்க பெல் பட்டனே அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நாம் ஹேர் மாஸ்க் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஹேர் மாஸ்க்குக்காக எடுத்துருக்கிற மெயின் இன்க்ரீடியன்ட் வெந்தயங்க. என்னோடய ஹேர் மாஸ்கில் மேக்ஸிமம் வெந்தயம் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வெந்தயம் வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கும் சரி, ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சரி, ஹேரை நல்லா ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் வந்துட்டு நான் வந்துட்டு ரெடிமேடாக ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பவுடரை வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே வாட்டர் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பவுடர் நான் வந்துட்டு என்னெல்லாம் சேர்த்து ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, அதுக்கு அப்புறமா வந்துட்டு அகத்திக்கீரை வந்துட்டு இந்த 3ஐயும் வந்துட்டு நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். எதனாலனா எல்லா டைமும் செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் கிடைக்காது. அதனால் நான் கிடைக்கும்போது அதை வந்துட்டு காய போட்டு பவுட்ரு ஃபார்ம்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு, அதாவது ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு வெந்தயத்தையும் இந்த பவுடரையும் வந்துட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நான் வந்துட்டு வெந்தயத்தை லைட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். வெந்தயத்தை வந்துட்டு நான் முளைக்க வச்சு யூஸ் பண்ணணுன்ட்டு எடுக்கலை. 2 நாளைக்கு முன்னாடியே நான் ஹேர் மாஸ்க் வந்துட்டு அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு வெந்தயம் ஊற வச்சுருந்தேன். ஆனால் அன்றைக்கி எனக்கு வந்துட்டு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ண டைம் கிடைக்காதனால அந்த வெந்தயத்தை வந்துட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன். அது நல்லா முளைச்சி வந்துடுச்சு. அதையே இன்றைக்கி நான் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ 2ஐயும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மையாக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் வந்துட்டு எப்போதுமே ஹேர் மாஸ்க் வந்துட்டு அரைச்சதுக்கப்புறம் வடிகட்டி யூஸ் பண்ண மாட்டேன். அந்தளவுக்கு டைம் இருக்காது. அதனால் உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா ஒரு வெள்ளை துணியில் வடிகட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஹேரில் வந்துட்டு நிறைய தூசியாக ஒட்டிகிட்டு இருக்காது. நான் வந்துட்டு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஆயில் அப்ளை பண்ணி ஸ்கேல்ப் மசாஜ் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா உடனே சீப்பு வச்சு கோம் பண்ணாமல் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தான் சீப்பு வச்சு கோம் பண்ணி அதுக்கப்புறமா 2 பார்ட்டிஷனாக எடுத்து ஸ்கேல்ப்லேயும் சரி ஹேரோட லென்த்லேயும் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். இது வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணி முடித்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சிங்க நான் வந்துட்டு அந்த கிளிப்பு குத்தி அப்படியே தாங்க ஹேரை வந்துட்டு காய விட்டுருந்தேன். நான் முடி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காயும் போதே என்னுடைய முடியில் உள்ள தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டேன். அப்புறமா இந்த மாதிரி கம்பி வச்சு சிக்கெடுக்கும்போது இருக்கிற தூசியுமே விழுந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் வாஷ் பண்ண அன்றைக்கி டைரெக்டாக சீப்பை வச்சு கோம் பண்ணாமல் இந்த மாதிரி கம்பி வச்சு சிக்கெலாம் எடுத்துகிட்டு, அப்படி இல்லைனா விரலை வச்சு சிக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெரிய பல்லு கோம்பை வச்சு நம்ம வந்துட்டு ஹேரை வந்துட்டு கோம் பண்ணோம் அப்படின்னா ஹேர் நல்லா பவுன்ஸியாக இருக்கும், நல்லா அடர்த்தியாக இருக்க மாதிரியும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேர் வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 3/4 காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு சீரம் அப்ளை பண்ணிக்கலாம். நானும் மேக்ஸிமம் அப்ளை பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி நான் அப்ளை பண்ணலை. என்கிட்ட ஒரு சீரம் முடிஞ்சு 1 மந்த் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வாங்கணும். அப்புறம் என்னோடய ஹேர் வந்துட்டு ட்ரை ஹேர் அப்படிங்கிறனால கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு நான் வந்துட்டு என்னோடய ஹேரோட லென்த்தில் அடியில் மட்டும் கண்டிப்பாக வந்துட்டு பாதாம் ஆயில் அப்ளை பண்ணுவேன். நீங்களும் உங்களோட ஹேர் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணுற அன்றைக்கி நைட்டு ஹேரோட அடியில் மட்டும் கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணுங்கள். அது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஸ்ப்ளிட்டன்ஸ் வர்றதை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும். இன்றைக்கி வந்து ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோடய ஹேர் இந்த மாதிரி தாங்க இருந்தது. நீங்களும் சிம்பிளான கேர் கொடுத்து உங்களோட ஹேரை சீக்கிரமாக நல்லாவே வளர்த்துடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் சப்போர்ட் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களை வந்து சேரும். நான் வந்துட்டு இதுக்கப்புறமே ரொம்ப சிம்பிளான நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி ஹேர் மாஸ்க் பண்ணலாம், அதை வச்சு நம்ம எப்படி ஹேர் ஒர்க் பண்ணலாம் சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ்.